ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சீரியல் அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகாநதி சீரியலில் என்ன சீன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் வீக் வர ப்ரோமோவே நான் சொல்லிடுறேன். அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. கடைசியில் சொல்கிறேன், மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி சீன் என்னென்னா, நான் நேற்று சொன்ன மாதிரியே பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போகுது. அது பாட்டிக்கு எல்லாம் மறந்துடுது. ஆனால் காவேரியை மட்டும் கெட்டவளாகவே நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இன்றைக்கி தான் நடக்க போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா, நிவீன் அவங்க அம்மா யமுனா 3 பேரும் நிற்கிறாங்க. யமுனா அங்கிட்டு இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கா. இன்றைக்கி நிவீன் அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க. நீ பேச டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவள் பிஸ்னஸை பார்த்துக்குவா, நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். நிவீன் போமா, அவன் வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு கிளம்புறான். ஸோ அந்த சீன் முடிஞ்சிச்சு. நைட்டு அப்புறம் பாட்டி உடம்பு சரியில்லைன்னு தாத்தா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு விஜய்கிட்ட. நீங்கள் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை தாத்தா அப்படின்னு விஜய் கேட்குறான். அப்படியே ஃபீலிங்ஸோடு நைட்டு ஃபுல்லாக போகுது. காவேரி விஜயும் ரொம்ப சேடிங்காக இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி விஜயும் காவேரியும் கிளம்பி பாட்டியை போய் பார்க்குறாங்க. பாட்டியை பற்றி நைட் நிறையா பேசினாங்க. இந்த மாதிரி தாத்தா பாட்டியில் எனக்கு இந்த மாதிரி கிடைக்காது வைக்காதுன்னு. ஸோ நான் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி பாட்டியை போய் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு போய் பாட்டிகிட்ட போய் விஜய் பாட்டின்றான். உடனே பாட்டி நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் பாட்டி விஜய்ன்றாங்க. சொன்னோன்னே என்ன செய்கிறாங்கன்னா, நீ ஏன் விஜய் எனக்கு என்னென்னமோ செய்து விஜய் என் பேரே வந்துட்டான்னு சொல்லி பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியை போய் கேட்குறாங்க, நீ யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கூடமே பாட்டி சொல்கிறாங்க, நான் தான் காவேரி, நீ தானே என் பேரனை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தோட இன்னோட நிற்கிது. 20 நிமிஷம் நாடகத்தை நான் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி சிம்பிளாக தான் போகும், அவ்வளோவா த்ரில்லிங்காக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன வரப்போகுதுன்னா, பாட்டிக்கு எல்லாமே மறந்துடும். அதனால பாட்டி கூட விஜய் காவேரி இருந்துட்டாக வருவாங்க. இல்லாட்டி காவேரி வீட்டுக்கு போயிடுவா, விஜய் இங்கே இருந்துட்டு வருவான். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். இனி பாட்டி நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாக இருக்காங்களான்னு இனி வர போகிற சீனில் தான் தெரியும். அதுக்கிடையில் பசுபதி வருவார், கண்டிப்பாக வருவார். நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலாம் சந்திக்கிறேன். நாளைக்கு மகாநதி டிஆர்பி ரேட்டிங் போட்டு மறக்காமல் பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.